கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 65:9 வசனம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். எங்களை விசாரிக்கிற தேவன், பூமியையும் விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். எங்களை விசாரிக்கிற கர்த்தராய் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கவலைகளை எல்லாம் மீது நாங்கள் வைத்துவிட்டு எங்கள் இருதயத்தை பரிசுத்த ஆவியினால் செழிக்க செய்கிற ஆண்டவராகி உண்மையை நோக்கி பார்க்கிறோம். நம் இருதயத்தை திருத்த விரும்புகிற ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் விரும்புகிற பாத்திரமாய் நம்மை மாற்றும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இதயத்தை திருத்தி வசனமாகிய தானியத்தை நம் இதயத்தில் விளைய செய்கிற அவரையே நோக்கி பார்ப்போம். அவருக்காகவே வாழ்வோம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையை செழிக்க செய்கிற ஆண்டவராய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை திருத்தி உன் பக்கம் திருப்புகிற ஆண்டவராய் நீர் இருக்கிறீர். வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம் வருவதற்கு முன்பாக உடைய வசனத்தை எங்கள் இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டிய கிருபையை அதிகப்படுத்தி தாரோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கோங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை வேலியடைக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவருடைய கரத்துல எங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.